Hello friends, welcome back to Play Thumbs Up. இப்போ அப்கமிங் என்னென்ன மூவிஸ் அண்ட் சீரிஸில் வந்து புதுசாக நம்ம ரிலீஸ் பண்ண போகிறாங்க எல்லாமே மெயினாக பார்த்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ப்ரைம் வீடியோஸில் அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோஸ் நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஃபார் எவர்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. அப்கமிங் நம்ம May 8 தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் என்டையர் இந்த படம் கூட நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் கொண்டு வராங்க. நல்ல விஷயம் என்னன்னா நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் ஆக போகுது. இது என்ன ப்ரோ கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரியான மூவியை தான் வந்து திருப்பியும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட இனிஷியல் எப்படி அவங்க லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன ட்ரெய்லர்லேருந்து அப்படி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் பிரேக்கப்பான விஷயங்கள் அண்ட் ஃபைனலி என்ன நடக்க போகுது அது நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மோர் ஓவர் லைக் நம்ம இதே கான்செப்டில் எக்கச்சக்கமான மூவிஸ் பார்த்துருக்கோம். பட் இதில் என்ன புதுசாக கொண்டு வராங்கன்னு தான் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் இன் ஸ்டார்லைட்னு சொல்லிட்டு ஒரு அனிமே கான்செப்ட் வைஸில் ஒரு மூவியை கொண்டு வராங்க. நெட்ஃப்ளிக்ஸில் May 30 தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தோட ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லைக் லவ் ஸ்டோரி தான், பட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா இதில் நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் ஒரு ஆஸ்ட்ரோனட்டாக இருக்காங்க. அண்ட் இப்போ அவங்க மார்ஸுக்கு போக போகிறாங்க. நம்ம ஹீரோ எர்த்தில் அண்ட் அவங்க ஒரு டிஸ்டன்ஸில் எப்படி அந்த லவ் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களை இமோஷ்னலி கனெக்ட் ஆகிற லெவலுக்கு வந்து அவங்க ஃபீல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ட்ரெய்லரே அவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னா கண்டிப்பாக படம் எப்படி இருக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக இந்த படத்தையும் நோட் பண்ணிடலாம். அண்ட் இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு அனிமே மூவியே பார்த்தது இல்லைன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸு. இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நோனாஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு மூவி. இது கொஞ்சம் ஃபன் காமெடியான மூவி தான். May 9 தான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்து நம்ம மெயின் ஹீரோ இருக்கார்ல அவங்களோட அம்மா இறந்துடுறாங்களாம். அண்ட் அவங்களுக்கு ஏதோ ரொம்ப வருஷமாக சில ஆசைகள்லாம் இருந்திருக்கு. லைக் அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரியும் அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னலான இந்த நோனாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனி டிஷ்ஷு போல். ஸோ அது வந்து எப்படி வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இவர் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி அண்ட் இதில் எப்படி வந்து ஃபேமிலி ஃபுல்லாக உள்ள ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவங்க கிராண்ட் மதர் எல்லாம். ஸோ அவங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படி ரன் பண்ணுறாங்க தான் கான்செப்டாக இருக்க போது. ட்ரெய்லர் பயங்கரமாக இருக்குது. ஃபன் காமெடி ஒரு டோனும் இருக்குது. கொஞ்சம் இமோஷனல் ஸ்லைட் வந்து இப்போதைக்கு லேசாக தெரியுது. பட் எப்படியோ மூவி பார்த்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சீரீஸில் நம்ம பெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து இன்னொரு சீரீஸை கொண்டு வராங்க. அண்ட் இது நம்ம May 15 தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது வித் டோட்டல் 10 எபிசோட்ஸோட தான். அண்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஒரு ஹை ஸ்கூல் பேஸ்டானது தான். அண்ட் இதில் வந்து நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேம்லிங்லாம் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து யார் வந்து கேம்லிங்கில் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்க கொஞ்சம் ஹை ரேங்கில் இருக்க மாதிரியும். அண்ட் இதில் வந்து புது ஸ்டூடெண்ட் உள்ளே ஜாயின் ஆகிறாங்க. அவங்களும் கொஞ்சம் பயங்கரமான கேம்லிங்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ என்னையா கான்செப்ட், என்னையா ஸ்கூல் இது சொல்லி தான் எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படி தான் தெரியுது. பட் ட்ரெய்லர் வைஸ் நல்லபடியாக இருக்குது. பார்ப்போம் என்கிட்ட சீரீஸ் எப்படி போகுதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சீக்ரெட்ஸ் வி கீப்னு சொல்லிட்டு இன்னொரு நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற ஒரு மினி சீரீஸ். ஆக்சுவலி ஒரிஜினல் டேனிஷ் சீரீஸ் தான். லைக் டென்மார்க் சைடில் ரிலீஸ் பண்ணுற அவங்க லாங்குவேஜான சீரீஸ். பட் நம்ம மல்டி டப்போட தான் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகும். May 15 அன்னைக்கு நம்ம இந்த மினி சீரீஸை பார்த்துடலாம். கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெய்பர் வீட்டில் ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் ஆயிடுவாங்க. ஸோ இது மிஸ் ஆகிற முன்னாடி அவங்க மெயின் ஆக்டர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. பட் அந்த டைமில் அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்களாம். பட் அதுக்கப்புறம் அவங்க மிஸ் ஆனதுலேருந்து இவங்களும் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரியான சீரீஸை கொண்டு வந்திருக்காங்க. பை த வே ட்ரெய்லர் ஓகேஷாக தான் இருக்குது. பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டியர் ஹாங்ராங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற ஒரு கொரியன் சீரீஸ். அண்ட் இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மெலோ ட்ராமா பீரியாடிக் கேட்டகிரியான ஒரு சீரீஸு. ஸோ இது முன்னாடி நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் நம்ம வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரிங் சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கொரியன் சீரீஸை ரிலீஸ் பண்ணாங்க. மறக்க முடியாத லெவலில் இருந்தது. ஸோ ஹோப் அதே லெவலான ஒரு ஃபீல் குட்டான ஒரு சீரீஸ் வந்து நம்ம டியர் ஹாங்ராங்கில் பார்த்துடலாம். எப்படியோ May 16 தான் ரிலீஸ் ஆகுது வித் டோட்டல் 12 எபிசோட்ஸோட. அண்ட் இது அட் எ டைம் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை வீக்லி லைக் 4 எபிசோட்ஸாவா பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் த பெட்டர் சிஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு சீரீஸ் இருக்குது. அண்ட் இந்த சீரீஸ் நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்கமிங் நம்ம May 29 தான். அண்ட் இதில் டோட்டலாக 8 எபிசோட்ஸோடு இருக்க போகுது. ஸோ ப்ரைம் வீடியோனாலே உங்களுக்கே தெரியும் அட் எ டைம்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் பொறுமையாக வீக்லி ஒரு எபிசோடோடு தான் ரிலீஸ் ஆகும். பட் இதில் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்ட்ரஸ்க்கு லைக் அவங்க சிஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டானது. ஒரு சிஸ்டர் அவங்க லைஃப்பில் நல்லா சக்ஸஸாக இருக்க மாதிரியும் இன்னொரு வந்து கொஞ்சம் அடிக்டட் மாதிரியும். அண்ட் இப்போ அவங்க லைஃப்பில் திருப்பி வந்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெய்லரில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதுலேயும் சில மிஸ்ட்ரி க்ரைம் எல்லாம் உள்ள கனெக்ட் ஆகுது. ஸோ பார்ப்போம் இந்த சீரீஸ் எந்த லெவலுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு.
அண்ட் ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு இன்னொரு சீரிஸ் இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம May 30 நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இப்போ லைக் டோட்டல் தேர்ட் சீசன் தான் அப்கமிங் வரப்போகுது. ஸோ உள்ள கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் ஏஜ்டான லேடிஸ் அண்ட் லைக் 30sன்னு சொல்லிக்கலாமே. அவங்களுக்குள்ள அவங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபேமிலியும் பார்த்துட்டு இருக்காங்க. சில ஃபேமிலியெல்லாம் கிடையாது தான், அவங்க எப்படி பிரிஞ்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க கேரியரில் எப்படி க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் வந்து அவங்களோட இன்டெப்தான லைக் அவங்க பர்சனல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரியும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரியோடு கொண்டு வந்தது. அண்ட் இப்போதைக்கு அது கொஞ்சம் நல்லபடியாகவே போயிட்டுருக்கு. பட் இது வந்து நம்ம ஆஸ் எ டோட்டல் ட்ராமா வைஸ்ன்னு எடுத்துக்கலாம் இந்த சீரீஸை. ஸோ இப்படி இதுவும் நம்ம தமிழ் டப்டோட ஜியோ ஹாட்ஸ்டார் கொண்டு வராங்களா. அண்ட் இதுக்கு முன்னாடி சீசன் 1 and 2 ஆல்ரெடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு லைக் அப்கமிங் என்னென்ன நியூவான மூவிஸ் அண்ட் சீரிஸ் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மெயினாக எல்லாமே நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தான், பட் கொஞ்சம் ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ஜியோ ஹாட்ஸ்டாரும் கொண்டு வராங்க. பட் இதுதான் கிடையாது, இன்னும் நிறைய எக்கச்சக்கமான மூவிஸ்லாம் வரும். அதனால் வீக்லி எவ்ரி சாட்டர்டேன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ரீசன்ட் தமிழ் டப் லிஸ்ட்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் இன்கேஸ் அந்த வீடியோஸ்லாம் இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. பை த வே இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.